பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்போ ரொம்ப நல்லது. நான் அப்போவே சொன்னல்லடா, இவங்க ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்ட ஆளுலாம் கிடையாது. இன்னமும் சொன்னேன், இவங்க தனியாக தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தல்ல. ஆமாண்ட தம்பி, நீ சொன்ன மாதிரியே இவ ஒன்றும் தனியாலாம் வரல, எல்லாரையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கா. இவளை நம்மள சும்மா விடக்கூடாதுடா. இவளை டே அண்ணா, எனக்கு இவங்க 3 பேத்து கூடயும் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு தீர்த்துக்கிறதுக்காக அவங்களே என்னை தேடி வந்திருக்காங்க. இதை நான் விட்டுருவேனா? உங்கள் 3 பேராலேயே என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். டேய், உன்னால தாண்டா என் குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு. உன்னாலையும் உன் அண்ணனாலையும் என் குடும்பம் என்னென்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு தாண்டா தெரியும். இப்போ என்னடானா எங்களால் நீ கஷ்டப்பட்டன்னு சொல்றியா? எங்களுக்கு வந்த எல்லா கஷ்டமும் உன்னாலையும் உங்க அண்ணனாலையும் தாண்டா. பொறுக்கி நாயங்களா நீங்களா? ஏய், இதுக்கு மேலே ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ம், உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. தெரிஞ்சதால தான் இவ்வளோ தைரியமாக வந்திருக்கோம். ஆமாம், உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. ஓ, அப்போ எல்லாமே தெரியுமா? எங்களை பற்றி மேடம் எல்லாமே சொல்லிட்டாங்களா? அப்போ எங்களை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ம், தெரிஞ்சதால தான் இவ்வளோ தைரியமாக வந்திருக்கீங்களா? டேய், நம்மள பத்தி தெரிஞ்சும் இவ்வளோ தைரியமா வந்திருக்காங்க. ஆமாம், நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சும் இவ்வளோ தைரியமாக வந்திருக்காங்க. ஆனால் உங்கள் 3 பேர் மேலேயும் எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது இன்னையோட நான் தீர்த்துக்கிறேன். டேய், இது என்ன புதுசா 3 பேர் மேலேயும் இருக்குன்னு சொல்ற? நம்ம டார்கெட் காவியா தானே? என்னோட டார்கெட் அவங்க மட்டும் கிடையாது. நீ, உன் புருஷன் அர்ஜுன், நான் ஆசைப்பட்ட பொண்ணை அவன் விரும்பி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான். அதான் எனக்கு கிடைக்காத பொருளை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவளையே மேலே அமுச்சு விட்டேன். அப்புறம் இவங்க மேடம், உங்களை வச்சு தான் உன் தம்பி ஆசைப்பட்ட பொண்ணையே நான் மேலே அமுச்சேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் உங்களால் தான் கஷ்டப்பட்டான். இத்தனை வருஷம் எங்களை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டது உங்களால் மட்டும்தான். அப்புறம் நீ, உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. உன் புருஷன் இவங்க 2 பேர் விஷயத்துலேயுமே தலையிட்டு அவன் தான் அதிகமாக என்னை கஷ்டப்படுத்தினதே. அதனால் இதில் நீயும் உண்டு. நீங்கள் பண்ண கேவலமான விஷயத்துக்கு தாண்டா அர்ஜுனும் கிரணும் உங்களை தண்டித்தான். அப்படி இருக்கும்போது திருந்தவே இல்லைல்ல நீங்கள்? திரும்பவும் இதே மாதிரியே பண்ணுறீங்கல்ல? வருவானுங்கடா, பின்னாடி வந்துட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்க வந்து உனக்கு நல்ல பதிலடியாக கொடுப்பானுங்கடா. நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் தப்புடா பண்ணாதேன்னு. நான் சொன்னதை கேட்டானா? இப்ப பாரு, இது எங்க வந்து நிக்குதுன்னு. ஆ, ஐயோ ஐயோ மேடம் மேடம் பயந்துட்டு, ஐயோ ரொம்ப பயந்துட்டேன் மேடம். ஐயோ ஐயோ. எது? என்ன சொன்னீங்க? ஓ, எங்க முடிவு உங்க கையிலையா? டேய் அண்ணா, செம்ம காமெடி இல்லை? எங்களோட முடிவு உங்க கையில் இல்லை, உங்க முடிவு தான் இப்போ எங்க கையில். எங்க இடத்துக்கு வந்து எங்களே நீ அழிச்சிருவன்னு சொல்றியா? பார்க்கலாமா யாரை யார் அழிக்கிறாங்கன்னு? டேய், அவளுங்களை பிடிச்சு கட்டி போடுங்கடா. என்னை தாண்டி தொடுங்கடா பார்க்கும்.
நீங்கள் கவலைப்படாதீங்க நீ. ராதிகாவும் நல்லா தான் இருக்கா, குழந்தைங்களும் நல்லா தான் இருக்காங்க. ராதிகாவும் அத்தையும் அம்மாவும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர தான் போயிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. டே மனோஜ், இவனுங்களை சும்மாவே விடாதடா. நீ அடிக்கிற அடியில் அவனுங்க உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் வெளில வரணும். நம்ம வீட்டு குழந்தைங்க மேலேயே கை வச்சிருக்கான். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கானுங்க. இவனுங்களை நீ சும்மாவே விடக்கூடாதுடா. இது இந்த அக்கா சொல்கிறேன். ஆ சிக் நிறுத்துங்க உங்க டிராமாவை. டேய் என்னடா பாக்குறீங்க? அவனை அடிச்சு வில்லு தூக்கி போட்டுட்டு அந்த 3 பேத்தையும் இழுத்து கட்டுங்கடா. இதுக்கப்புறம் எவன் வரான்னு நான் பாக்குறேன். டே சங்கர், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. திரும்பவும் சொல்றேன், பண்ணாத. தயவு செஞ்சு குழந்தைங்களை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சிரு. தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்குற. டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டு, நீ எனக்கு மட்டும்தான் சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு பேசாம உட்காந்துரு. தேவையில்லாம கருத்து சொல்ற, அது சொல்ற, இது சொல்றேன்ட்டு வந்துட்டு இருக்காத, புரியுதா? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். டேய், என்னடா பார்த்துட்டு நிற்கிறீங்க? போங்கடா, போய் அவனை அடித்து தூக்கி வெளில போட்டுட்டு அதுங்க 3 பேத்தையும் இழுத்து கட்டுங்கடா. மனோஜ், நீ கவலைப்படாதுக்கா. நீ சொன்ன மாதிரி இவனுங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட மிச்சம் விட மாட்டேன். எல்லாத்தையும் அடிச்சு எப்படி வெளியில கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. வாங்கடா வாங்க, இன்னைக்கு என் அடி என்னன்னு மட்டும் பாருங்க. அத்தை, குழந்தைங்களை எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலையே அத்தை. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு, எங்கேயுமே காணும். எங்கே தான் வச்சுருக்கானே தெரியலையே. ஆமாம் ராதிகா, எனக்கே களைப்பாயிடுச்சு. குழந்தைங்களை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இத்தனை ரூமில் போய் பார்த்தோம், காணும். இடம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால தேட முடியல. அண்ணி, இப்படி களைச்சிட்டா பிள்ளைங்களை எப்படி தேடுவோம்? நம்ம எப்படியாவது சீக்கிரமாக பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை தேடுறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளையும் வந்து பிடிச்சி வச்சுப்பானுங்க. ஆமாத்த, அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். என்னையும் மனம் தானே இங்கே கட்டி போட்டிருந்தாங்க. இப்போ மனம் மட்டும் அங்கே போயிருந்தாருன்னா கண்டிப்பாக என்னை எங்கன்னு தேடுவாங்கல்ல. அப்போ நான் குழந்தைகிட்ட போயிருக்கேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அப்போ உடனே அங்கே வந்துடுவாங்க அத்தை. அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிக்க முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஆகணும். சரிம்மா, சரி, வா வா, இன்னும் போய் அந்த சைட்லாம் பார்க்கலாம். ஆமாம் நீ வாங்க. என்னடா பண்றீங்க? அடிக்க சொன்னா அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அவனை 2 பேருமா சேர்ந்து பிடிங்கடா. அதுக்கப்புறம் எப்படி அவன் அடிக்கிறான், நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு பார்க்கலாம். பர்றா, பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை 2 பேரு கட்டி போட்டு பிடிச்சியும் என் கையில கத்தி இருந்தும் நீ இவ்வளோ தைரியமா பயப்படாதீங்க, எனக்கு என்ன ஆகாதுன்னு சொல்ற. இப்போ உனக்கு என்ன ஆக போகுதுன்னு பாருடா. ஹி 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 ஹி. உன்னை நான் முதல்ல வயிற்றுல குத்துட்டா இல்ல உன் நெஞ்சில குத்துட்டா? இவன் வேற டயலாக் பேசியே நேரத்தை கடத்துறான். எப்ப இவன் பாஞ்சு அடிக்க போறானே தெரியலையே. ஒரு குத்துதான் குத்துனான், அதுக்குள்ளே என் மண்டையில இருக்க மூளை எல்லா பக்கமும் போயிட்டு வந்துடுச்சு. இவன் பக்கத்துல நிக்கவே கை கால்லாம் நடுங்குதே. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா எங்க நீ கையில வச்சிருக்க கத்திய இன்னும் கொஞ்சம் என் முன்னாடி கொண்டு வா பாக்கும். கத்திய வச்சு நின்னுட்டு இருக்க, அப்பவும் பயப்படாம திமிராவ பேசுற. அவன்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? ஒரே போட போடு. ஓகே பாஸ். மனோஜ், अल्लाह दुहाई है फिर बेवफाई है मुश्किल रिहाई है
हाँ तेरे प्यार में अल्लाह दुहाई है बेवफाई है। வந்துட்டீங்களாடா? உங்களுக்காக தான்டா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்பவே தெரியும்டா, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ தான் பார்ப்பேன்னு. கிரண், அர்ஜுன், எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க. அர்ஜுன், கிரண், அவனுங்களை சும்மா விடாதீங்கடா. என்னடா என்கிட்ட வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டியா? வருண், நீயும் தான் வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டியா? அது எப்படிடா மறக்க முடியும்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை எந்த அடி அடிச்ச? அடிச்சதோட விட்டியாடா? என்ன இந்த நாட்டை விட்டு, என் குடும்பத்தை விட்டு என்னை எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதான்டா. என்னது மனசாட்சியா? மனசாட்சியை பத்தி நீ எதுக்குடா பேசுற? அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அப்படி ஒன்று இருந்திருந்தா சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த மாரி இடத்துல வச்சிருக்க மாட்டேன். டேய், எங்கடா என் குழந்தைங்க? நான் இருக்கிற வரைக்கும் உன் குழந்தை உன் கையில் கிடைக்கவே கிடைக்காதுடா. எப்படி நீ ஆசைப்பட்ட பொண்ணை இந்த உலகத்தை விட்டு அனுப்புனனோ அதே மாதிரி உனக்கு பிறந்த குழந்தை இருக்கவே இருக்காதுடா. டேய், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? எங்கள் வீட்டு குழந்தை மேலே நீ கை வச்சிருவியா? வச்சு தான் பாரு, வைக்கிறதுக்கு முன்னாடியே உன் கை இருக்காது. டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அவ அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டீங்களா? ஒரு அடியிலே சாஞ்சிருவீங்களா? எழுந்திருச்சு அடிங்கடா. இன்னைக்கு ஒருத்தனும் இந்த குடும்பத்திலேருந்து உயிரோட போகக்கூடாது. அதையும் பார்த்துடலாம்டா, வாடா. காய்கறி வித்துட்டு இருந்த என்ன வலுக்கட்டாயமா ஈத்துட்டு வந்து இப்படி இந்த பாவத்தை பண்ண வைக்கிறானுங்க. ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்குதுங்க. இதுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? அழாத ரியா, அழாத. மாமாவும் அத்தையும் வந்துருவாங்க. பாட்டி, எங்க மாமாவும் அத்தையும் வந்துருவாங்கல்ல, நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நாங்க இங்க தான் இருக்கோம்னு. இந்த பேட் அங்கிள் எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. பாவம், பசிக்குதாட்டுக்கு. நீங்க எங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் ஃபோன் பண்றீங்களா? அச்சச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? இவங்க பெற்றவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியலையே. என் கையில் ஃபோன் கூட இல்லை. அப்படியே ஃபோன் இருந்தாலும் நான் யாருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறது? அத்தை, அத்தை, இது ரியா. ரியா, ரியா தான், ரியா தான் அத்தை. ரியா அழுவுறா. இங்க தான் அத்தை, இங்கே இருக்கா. ஆமா ராதிகா, இங்க தான் இங்கே இருக்கா. தோ இங்க தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்க இருந்து தான் சத்தம் கேக்குது. வா வா. தங்கமே, இங்க பாருங்க, அழக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் இப்போ வந்துருவாங்க, சரியா? அழாதீங்கடி செல்லம், செல்லம் அழாதீங்கடி. ரியா, ரியா செல்லம். அத்தை, குட்டி அத்தை, பாருங்க, ரியா அழுதுகிட்டே இருக்கா. பாட்டி, அழாத என் செல்லமே. பாட்டி வந்துட்டல, அழாதீங்கடி. நீங்க யாரு? நீங்க இந்த குழந்தைங்களோட பாட்டியா? ஆமா, நான் இவங்களோட பாட்டி தான். நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆளுலாம் இல்லைங்க. நான் இங்கே தெருவில் காய்கறி வித்துட்டு இருந்தவ. இவனுங்க என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தைங்கள பார்த்துக்கோ, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு பயமுறுத்தினானுங்க. அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரையும் பார்க்க பாவமாக இருந்துச்சு. அதான் நீங்கள் யாரையாவது வர வரையும் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கலான்னு இருந்தேன். ரொம்ப நன்றிம்மா. இவங்க 2 பேரும் ஏன் பேர பிள்ளைங்க. நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியல.
ஆனால் கடவுள் மாதிரி என் பேர பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க. ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ரொம்ப நேரமாக குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. இவங்க அம்மா கிட்ட இந்த குழந்தைய போய் கொடுங்க. அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு இவனுங்க பவுட்ரு பால் தான், அதுதான் ஒரு தடவை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழாமல் இருந்தா, திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த குழந்தைய உங்கள் அம்மா கிட்ட போய் கொடுங்க. குட்டியாத்தா, அந்த பேட் அங்கிள்லாம் போயிட்டாங்களா? அந்த பேட் அங்கிள் எல்லாத்தையும் உங்கள் மாமாவும் உங்கள் சித்தப்பாவும் சேர்ந்து எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. சரியா? நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அப்படியா? மாமாவும் சித்தப்பாவும் வந்துட்டாங்களா? ஆமாண்டி, மாமாவும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க, அம்மாவும் அத்தைங்களும் வந்திருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா? பாட்டி, நம்ம வீட்டுக்கு போகலாம். பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. ரியா பாவம் இல்ல. பாட்டி, ரியா ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கா. அத்தை வேற இல்லல்ல, அத்தையுமே பாப்பா இல்லாம அழுதுட்டே இருப்பாங்கல்ல. பாட்டி வாங்க, நம்ம பாப்பா கூட்டிட்டு போய் அத்தை கிட்ட கொடுப்போம். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப நன்றிங்க. எனக்கு நன்றிலாம் வேணாங்க. இந்த ராட்சசன்கிட்ட இருந்து நான் போனாலே எனக்கு போதும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க இருக்கோம். நீங்க இங்க கூட வாங்க, நாங்க உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறோம். ரொம்ப நன்றிம்மா. அழாதடி சொல்ல, அழாத. அம்மாட்ட கூட்டு போட்டா? வாடி தங்கம், அழாதடி. ஆ, எல்லாம் அடி வாங்குறானோ, எவனாவது திருப்பி அடிக்கிறானுங்களா? இவங்களெல்லாம் நம்பி விட்டதுக்கு ச்சே. ரியா, குழந்தைங்க ச்சே, குழந்தைங்களையும் காப்பாத்திட்டீங்களா? டேய் வருண், இதுக்கு மேல நின்று நம்ம வேடிக்கை பார்த்தோம், நம்ம மொத்தமா தோத்துருவோம்டா. வாடா, இவனுங்களுக்கு நம்ம கையால தான் சாவுன்னு முடிவாயிருக்கு. நீ சொல்றது கரெக்டுண்ணா. இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், நம்ம மொத்தமாக தோத்துருவோம். களத்தில் நம்மளே இறங்க வேண்டிதான். அத்தை, ரொம்ப நன்றி த. இதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். என்னம்மா நிலா இப்படி பேசுகிற? இவ யாரு? ஏன் பேத்தி? இவளுக்கு ஒன்றுனா நான் பார்த்துட்டு இருப்பேனா? நீயே சொல்லு. அழாத நிலா, குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா. நீ அவளை தூக்கிட்டு போய் அவளுக்கு பசியாத்து. சரிங்கம்மா. தங்கமே, அம்மாவை மன்னிச்சிடுறா. அழாத, இங்கே வா, அம்மா இருக்க. இனிமே உன்னை யார்கிட்டேயும் அலட்சியமாக விட்டுற மாட்டேன். நான் உன்னை இனிமே பத்திரமா பார்த்துப்பேன். அன்னை நெஞ்சில் அனல் எரிகையிலே மழை போல் வந்தாய். இந்த திசையிலும் இருட்டுக்குள் நான் வெளிச்சம் தந்தாய். ஜென்மம் ஒன்று போதாதென்று 7 ஜென்மம் நான் சுமப்பேன். என் வாழ்விலே ஒரே இன்பம் கண்ணில் வைத்து பார்த்துக் கொள்வேன். என்மேல் தோஷம் தீண்டாமல் காப்பேன் அன்பே. காலம் முழுதும் உனக்காக வாழ்வேன் அன்பே. சிங்காந்தளி ஆராரிரோ சின்னத்தென்றலே. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா. அண்ணி, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். குழந்தைய நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். என்னோட கவனக்குறைவால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும். இல்லை ராதிகா, உன்னோட கவனக்குறையால இல்லை, இவனுங்க சூழ்ச்சி பண்ணதால தான் இப்படி. அவனுங்க பிளான் பண்ணானுங்க, அதில் நீ மாட்டிக்கிட்ட. இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை ராதிகா. ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாகவே இருந்திருக்கணும் அண்ணி. சரி விடு, இப்போ தான் குழந்தைங்க நல்லபடியாக கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆனால் அண்ணி, ஏற்கனவே குழந்தைங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. ரியா அழுதுகிட்டே இருக்கா. சஸ்திகாவது வாயை திறந்து சொல்ல முடியும், ஆனால் அவ முடியாது அண்ணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பாருங்க, இவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கு. இந்த சத்தம், கத்து இதெல்லாம் குழந்தைங்க பார்க்க பார்க்க இன்னும் பயப்படுவாங்க. அதனால் அக்காவும் நீங்களும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க அண்ணி. இது எல்லாம் முடிச்சிட்டும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல அண்ணி?
புரியுது ராதிகா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ கவலைப்படாத. நான் ரியாவையும் சஸ்திகாவையும் நிலாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அம்மாவும் அத்தையும் போவாங்க. ஆனால் அண்ணி, நீங்கள் சஸ்திகா கூட இருக்கணும்ல. இப்போ அவளுக்கு நீங்கள் தானே தேவை. எனக்கு தெரியும் ராதிகா, ஆனால் இவனுங்க என் பொண்ணு மேலே கையை வச்சாங்கல்ல, இவனுங்களை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? இவனுங்களை என் கையால் அடித்தாதான் ராதிகா என் மனசு ஆறும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நீ இந்த மாரி ஆம்பளைங்களை கை நீட்டியில்ல, நீ காலில் கிடக்கிற செருப்பால் அடிக்கணும். அப்போ தான் இவனுங்க மாரி ஆளுங்களாம் திருந்துவானுங்க. சரி ராதிகா, நிலா கிட்ட சஸ்திகாவை கொடுத்துட்டு அம்மாவையும் அத்தையும் பத்திரமா நிலாவையும் பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். ராதிகா, மனோ, என்னாச்சு? அடிபட்டுருச்சா? வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா மனோ? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கே அடிபட போகுது. நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குடா அப்படி கத்துன ராதிகா அண்ணன்? அதுவா, வேற ஒன்றும் இல்லடி. நீ தாகமாக இருக்கு, தண்ணி வேணும்னு கேட்டல்ல, ஆமாம் கேட்டேன். அதான் உனக்காக தண்ணி கொண்டு வந்தேன். இந்தா குடி. மனோ, என்னடி? உனக்கு என் மேலே எவ்வளோ லவ்? அப்புறம் இருக்காதா? என்ன நடந்தாலும் சரி, ஏன் இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, நீ கேட்டு ஒன்று நான் செய்யாமல் இருப்பேனா? மனோ, ஏண்டி அழுவுற? இது ஆனந்த கண்ணீர்டா. ம், நீ எனக்காக? உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. அங்க என் தலையில கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்க நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த கிழட்டு பயலே, எல்லாம் ஒன்னால தான். நீ மட்டும் இதை மாதிரிலாம் பண்ணாம இருந்த நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டோம். உன்னை இருடா வரேன். ஐயோ அம்மா வந்த. ஓடி போயிடு, அப்படியே ஓடி போயிடு, இந்த பக்கமே வராத. அப்புறம் சீதையின் காதல் என்று விழி வழி நுழைந்தது, கோதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது. இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன், தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன். அஞ்சலி அஞ்சலி இவள் கலை காதலி. அன்பே உன் அன்புக்கு புஷ்பாஞ்சலி, நன்னாவும் கண்ணுக்கு நடனாஞ்சலி, கண்ணாவும் இசை வாழ கீதாஞ்சலி, கவியே உன் தமிழ் வாழ கவிதா. நீ தான் சொல்லணும். டே மனோஜ், ஆ இந்ததோ வர மாம்ஸ். அப்பாடா, ரொம்ப டயர்டாக இருக்கு. ப்ரோ, மாம்ஸே, வசந்த் ப்ரோ இங்க இன்னுமா லொக்கேஷனை தேடிட்டு இருக்காரு? டேய் வருவான்டா, இரு. எவ்வளோ நேரம் இன்னுமா லொக்கேஷன் கிடைக்கல? அர்ஜுன், கிரண், வாடா நல்லவனே. ப்ரோ, அது என்ன எப்போ பார்த்தாலும் எல்லா சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க? இந்த டெக்னிக்கை எப்பயுமே மாற்ற மாட்டிங்களா? இந்த ஃபர்ஸ்ட்டில் வர பழக்கமே கிடையாதோ? எப்பயுமே சம்பவம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வர பழக்கம் தான் உண்டோ? டே மனோஜ், கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் போய் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. டேய், ஒரு ஆள் விடாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போ, எல்லாரையும் பிடிச்சி உள்ள ஜீப்ல போடுங்க. ஏன் வசந்த் ப்ரோ, இந்த டயலாக் சொல்ல தான் நீங்கள் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தீங்க? டேய், வர வர உனக்கு வாய் அதிகண்டா. ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஒரு நிமிஷம். இந்த கலவரத்தில் இதை நோட் பண்ணேன், ஆனால் மறந்துட்டேன். அங்கே உட்காந்துருக்காரு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அந்த இடத்த விட்டே நகர மாட்டேங்கிறாரு. அவர் யாரு? கொஞ்சம் விசாரிங்க. ஆமாண்டா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறான். இவனுங்களை அடிக்கும்போது அவனுக்கு கூட ஒரு அடி சேர்த்து அடிச்சேன்டா, ஆனால் அப்பயும் நகரலை.
டேய் யாரா நீ? மீ கேட்டதுக்கு பதில் சொல்றான்னா என்ன மீ ஆன்ட்டு உட்காந்துருக்க? யாரா நீ? எதுக்குடா அந்த இடத்த விட்டு நகராம உட்காந்துருக்க? சார் சொல்ல போனா நான் அவனோட ஃப்ரெண்டு தான். கான்ஸ்டபிள், அப்ப இவனையும் பிடிச்சி உள்ள போடுங்க. சார் 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 இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் அவன் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் விருப்பப்பட்டு வரல சார். அவனா என்னை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து விட்டுருக்கான். சரி, வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து விட்டுருக்கானே வச்சுக்கோ. அதுக்குன்னு இவ்வளோ கலவரம் நடக்குது, ஒரு இன்ச்சு கூட நவராமல் அதே இடத்துல உட்காந்துருக்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் இந்த இடத்த விட்டு நகர முடியாது சார். ஏன்? ஏன்னா நான் சாதாரணமாக உட்காந்துருக்கல சார். நான் உட்காந்துருக்கிறதுக்கு அடியில் என் ஃப்ரெண்டு நான் எங்கேயும் நகரக்கூடாதுன்னு ஃபெவிகாலை தடவி என்னை உட்கார வச்சிருக்கேன் சார். ஓ அப்படியா? சரி சரி, அப்போ நீ என்ஜாய் பண்ணு. ப்ரோ வாங்க நம்ம கிளம்பலாம். சார் சார் எப்படியாவது என்னை இதுலேருந்து காப்பாற்றிட்டு போங்க சார், தயவு செஞ்சு சார். உன்னெல்லாம் காப்பாற்ற முடியாதியா, நீ அப்படியே கடை. சரி வாங்க நம்ம போகலாம். இவனை நம்பி வந்ததுக்கு எனக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.